வடபழனி ஆண்டவர் கோயில திருப்பள்ளி எழுச்சி அப்படின்ற பூஜை பார்த்தால் சால சிறந்தது. ஒரு மண்டலம். ஆனா நம்ம வினை கொஞ்சம் வர வைக்காது, ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும். ஆனா வந்துட்டீங்கன்னா சிறப்பு. பள்ளியறை பூஜை பார்த்தால் சிறப்பு. உச்சிக்காலம். அப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கம்மானா இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும், அதை தொடர்ந்து 48 நாள் பண்ண முடிஞ்சாலே வினை போயிடும். நம்ம சங்கல்பம் திருப்பள்ளி எழுச்சியா திருப்பள்ளியறை பூஜையா அவ்வளவுதான். அது மாதிரி ஒரு சங்கல்பம் எடுக்கணும். 2000-3000 பக்தர்கள், நான் கம்மியா கூட சொல்லுவோம், 20,000 பக்தர்கள் வராங்க. இரவு 9:30 மணிக்கு கோயில் நட சாத்தும் பொழுது, அந்த திரை போடும் பொழுது ஒரு பக்தர் ஓடி வந்திருப்பார், ஏதோ அலுவலகமோ வீட்டு வேலையோ முடிச்சுட்டு. அவருக்கும் முருகர் வா என்ன வேணும் கொடுக்குறேன்னு அன்போடு காதலோடு நோக்கி வரம் கொடுப்பானோ. அது பார்த்தீங்கன்னா முருகனுக்கு காலையில இருந்து நின்ற கோலத்தில் இருந்த முருகனுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனா அந்த பக்தருக்கு அப்பதானே அதுதானே முதல் முருக தரிசனம். ஆனா முருகன் அழுக்கவே மாட்டானா பக்தர்களுக்கு வரம் கொடுக்க. அப்படி ஒரு வரப்பிரசாதி தான் நம்முடைய வடபழனி முருகன். இதுல இன்னொன்று என்னன்னா, பாவாடம் அப்படின்றது ஒரு வகையான வேண்டுதல். முடிக்காணிக்கை தெரியும், பூமிதித்தல் தெரியும், நம்மலாம் நிறைய அடிப்பிரதர்ஷனம் அங்க பிரதர்ஷனம் இதெல்லாம் பண்ணோம். பாவாடம் அப்படின்றது ரொம்ப வைராகியத்தோட பண்றது.